மக்களே, இன்று நாங்கள் திருக்குறள் 492 குறளை பார்ப்போம். இது பொருட்பால், அரசியல், இடனறிதல் அதிகாரத்தின் 2வது குறள். முரண் சேர்ந்து மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். இந்த குறள் கூட்டணி ஆற்றல் பெரும் பலத்தை பெறும் என்று சொல்லுகிறது. ஒற்றுமை இருந்தால் எல்லோருக்கும் பயன் பெறும். உதாரணம், நண்பர் கடனை நீட்டிக்க உதவினால் அவரின் நலன் உங்கள் நலனாகும். வேறொரு உதாரணம், விவசாயிகள் சேர்ந்து விற்றால் லாபம் அனைவருக்கும் சமமாகும். இன்றைய வேகமான உலகில் ஒற்றுமை அவசியம். பிரஜை ஒருங்கிணைந்தால் முடிவுகள் வேகமாகும். இந்த குறளை வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் சக்தி சேரும். குழு செயல்திறன் அதிகரித்து அனைவரும் வளருவர். சமூக நலனும் தனி நலனும் ஒருங்கிணையும். இதனால் சமூகம் நிலையான முன்னேற்றம் அடையும். நம்மால் எளிதாக ஒத்துழைப்பு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளலாம். இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் கூட்டணி வெற்றியின் காவலாகும். இதை உணர்ந்து நடவடிக்கை எடுப்போம், வாழ்வு சிறப்பாகும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.